வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். எதிர்வரும் 4ஆம் தேதி வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நடைபெறவுள்ள மாபெரும் கருநாள் போராட்டங்களில் பொதுமக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று கஜேந்திரகுமார் அழைப்பு. ஆட்சியில் இருப்பவர்களின் சிந்தனை முழுவதும் ஐரோப்பாவை நோக்கி இருப்பதாக அஸ்கிரிய மகாநாயக தேரர் கடுமையாக விமர்சனம். நாமல் ராஜபக்சவை எதிர்கால ஜனாதிபதியாக உருவாக்கும் நோக்கில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அரசியலில் நீண்டகால நெருங்கிய தொடர்பு கொண்டவர்களுடன் ரகசிய கலந்துரையாடல். வடக்கு மாகாணத்தில் ராணுவ முகாம்களை முழுவதுமாக அகற்ற வேண்டும் என்ற விருப்பம் தமிழ் மக்களிடம் இல்லை என்று முன்னாள் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். இலங்கையின் சுதந்திர தினத்தை கரைநாளாக அனுஷ்டித்து எதிர்வரும் 4ஆம் தேதி வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நடைபெறவுள்ள மாபெரும் கருநாள் போராட்டங்களில் பொதுமக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அழைப்பு விடுத்துள்ளார். யாழ்ப்பாணம் தாயிட்டு திசவிகாருக்கு எதிரான போராட்டத்தில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இதனை கூறினார். பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் இணைந்து முன்னெடுக்கும் இந்த போராட்டங்கள் வடக்கில் கிளிநொச்சியிலும் கிழக்கில் மட்டக்களப்பிலும் நடைபெற உள்ளதாகவும் அவற்றுக்கு முழுமையான ஆதரவை வழங்குவதாகவும் அவர் கூறினார். தமிழ் தாயகமெங்கும் சுதந்திர தினத்தை கருநாளாக அனுஷ்டிக்க வேண்டும் என்று ஒற்றையாட்சி முறையை நிராகரித்து சமஷ்டி தீர்வை நோக்கி ஒன்றிணைவதே இந்த போராட்டங்களின் நோக்கம் என்றும் அவர் வலியுறுத்தினார். மேலும் தற்போதைய அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு ஆதரவாக செயற்படுத்துவதாக கூறினாலும் நடைமுறையில் இனவாத போக்கியை தொடர்கிறது என்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குற்றம் சாட்டினார். ஆட்சியில் இருப்பவர்களின் உடல் இந்த நாட்டில் இருந்தாலும் அவர்களின் சிந்தனை முழுவதும் ஐரோப்பாவை நோக்கி இருப்பதாக அஸ்கிரிய மகாநாயக தேரர் கடுமையாக விமர்சித்துள்ளார். அடக்குமுறைகளுக்கு பௌத்த பிக்குகள் ஒருபோதும் தலைகுனிய கூடாது, துணிவுடன் நேருக்கு நேர் எதிர்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மிகுந்தலையில் நடைபெற்ற நூல் வெளியீட்டு நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். அவர் மேலும் கூறிய போது நாட்டில் நிகழும் தவறுகள் மற்றும் அசாதாரண நிலைமைகள் குறித்து பேச வேண்டிய பொறுப்பு பிக்குகளுக்கே உரியது என்றார். சமூகத்தையும் கலாச்சாரத்தையும் சீரழிக்கும் பாரிய பிரச்சனைகள் எழும்போது பிக்குகள் மௌனமாக இருந்தால் அப்போது யார் குரல் கொடுப்பது என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். தேவையற்ற விமர்சனங்களை சந்திக்க வேண்டி வரும் என்ற காரணத்தால் சில பௌத்த பிக்குகள் இவ்வாறான விடயங்களில் பேசாமல் ஒதுங்கி நிற்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். அத்தகைய பிக்குகள் அமைதியானவர்களாகவும் கருணை நிறைந்தவர்களாகவும் சமூகத்தால் பாராட்டப்படலாம். ஆனால் சவால்களை எதிர்கொண்டு பேசுவதன் மூலம்தான் உண்மையான போராட்டம் முன்னெடுக்க முடியும் என்று அவர் தெரிவித்திருந்தார். சிங்கள பௌத்தத்தை பாதுகாக்க வேண்டுமெனில் விமர்சனங்களை பொருட்படுத்தாமல் உண்மையை வெளிப்படையாக பேசுவது அவசியம் என்று அஸ்கிரிய மகாநாயக தேரர் தமது உரையில் வலியுறுத்தியிருந்தார். தனது உடல்நல குறைபாடுகளையும் பொருட்படுத்தாமல் மகன் நாமல் ராஜபக்சவை எதிர்கால ஜனாதிபதியாக உருவாக்கும் நோக்கில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஹாலி ஹிக்கடுவ பகுதியில் அமைந்துள்ள டட்லி ஸ்ரீசேனவுக்கு சொந்தமான அரலிய பீச் ஹோட்டலில் அரசியலில் நீண்ட காலமாக நெருங்கிய நட்பு கொண்டு இரு நண்பர்களை சந்தித்து விரிவான கலந்துரையாடலில் ஈடுபட்டதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. நாமல் ஜனாதிபதி பதவிக்கு தகுதியான தலைவராக உருவாக்க வேண்டுமெனில் அவரை ஆதரிக்கும் வலுவான அரசியல் அணியும் பின்னணியும் அவசியம் என்ற கருத்து தற்போது மஹிந்த ராஜபக்ச தரப்பில் மேலோங்கியுள்ளதாக கூறப்படுகின்றது. இன்றைய நிலையில் நாமலுடன் இணைந்திருக்கும் திஸ்ஸ குட்டியாராஜி, டிபி சானக, மிலிந்த ராஜபக்ச போன்றோர் அரசியல் ரீதியாக பெரிய தாக்கம் செலுத்தக்கூடியவர்கள் அல்ல என்றும் அவர்களின் உரைகள் பொதுமக்கள் மத்தியிலே பரவலான ஆதரவை பெறுவதில்லை என்றும் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. அண்மையில் நாமல் மேற்கொண்டிருந்த இந்திய பயணம் அரசியல் ரீதியாக பெரிதும் பேசப்படாத போதிலும் சமூக ஊடகங்களில் அதனை சுற்றிய விவாதங்கள் நகைப்புக்கிடமான நிலைக்கு சென்றதாகவும் அரசியல் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். நாமலின் செயற்பாடுகள் தொடர்ந்து பேசு பொருளாக மாறினாலும் அதில் தீர்மானமான அரசியல் நடவடிக்கைகள் குறைவாக இருப்பதாக கூறப்படுகின்றது. அதேவேளை எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவின் செயற்பாடுகளும் வலுவற்றதாக காணப்படுவதால் நாமல் அதிகமாக வெளிச்சத்திற்கு வருவதாகவும் கருத்து நிலவுகின்றது. தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசை நேரடியாக சவால் செய்யக்கூடிய அரசியல் சூழல் உருவாகாத நிலையில் நாமலுக்கு ஒரு பலமான அரசியல் குழுவை கட்டியெழுப்ப வேண்டும் என்ற நோக்கத்திலேயே மஹிந்த ராஜபக்ச இத்தகைய சந்திப்புகளை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. டலஸ் அழகபெரும தென் மாகாண அரசியலுக்கு மட்டுமல்ல தேசிய அரசியலிலும் குறிப்பிடத்தக்க செல்வாக்கு மிக்க கொண்ட நபராக கருதப்படுகின்றார். கடந்த காலங்களில் கோட்டாபய ராஜபக்சவுடன் ஏற்பட்ட கருத்து முரண்பாடுகளால் மஹிந்த குடும்ப அரசியலில் இருந்து விலகி அவர் நாமலின் பல நிகழ்வுகளிலும் பங்கேற்கவில்லை. இருப்பினும் மஹிந்த ராஜபக்சவுடன் உள்ள தனிப்பட்ட நட்பை அவர் தொடர்ந்து பேணி வந்துள்ளார். அதே போல் முன்னாள் அமைச்சர் வீரசுமன வீரசிங்கவும் முக்கிய அரசியல் முகமாக கருதப்படுகின்றார். அவர் சில காலம் திலித் ஜெயவர தரப்புடன் இணைந்தவரும் ஆவார். இந்த இருவரையும் கடந்த 30ஆம் தேதி மஹிந்த ராஜபக்ச சந்தித்து நீண்ட நேரம் கலந்துரையாடலில் ஈடுபட்டதாகவும் நாமலுக்கான அரசியல் ஆதரவை விரிவுபடுத்துவதற்காக தமது பழைய அரசியல் நண்பர்களை மீண்டும் ஒன்றிணைக்கும் முயற்சியில் வயதும் உடல்நலமும் பொருட்படுத்தாமல் அவர் தீவிரமாக செயல்பட்டு வருவதாகவும் அரசியல் வட்டாரங்களில் பரவலாக பேசப்படுகின்றது.
புதிய கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் தரம் 6 மாணவர்களுக்காக வெளியிடப்பட்ட ஆங்கில பாட தொகுதிகளில் மாணவர்களை ஆபாச இணையதளத்திற்கு வழிநடத்தும் இணைய முகவரி இடம்பெற்றமை கடும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பான வழக்கை விசாரித்த நுகையகுட நீதவான் ருவந்திகா மாரசிங்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு விசாரணையை தீவிரப்படுத்துமாறு உத்தரவிட்டுள்ளார். கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக கலவவின் தொடர்பு குறித்து ஆதாரங்கள் இருப்பின் அவரை சந்தேக நபராக பெயரிட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறும் நீதவான் அறிவுறுத்தியுள்ளார். அந்த இணைய முகவரி திட்டமிட்டு சேர்க்கப்பட்டதா அல்லது தவறுதலாக அல்லது கவனக்குறைவால் ஏற்பட்டதா என்பதை கண்டறிய விரிவான விசாரணைகள் நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளதுடன் சம்பந்தப்பட்ட ஆசிரியர் பயிற்சி கையேடுகள் மற்றும் திருத்தங்களுக்கு பிறகான பாடத்தொகுதிகள் நீதிமன்ற பொருட்களாக சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக புகார் அளிக்க அனைவரிடமிருந்தும் வாக்குமூலங்கள் பதிவு செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. விசாரணை மெதுவாக முன்னெடுக்கப்படுவதாகவும் இதனால் ஆதாரங்கள் அளிக்கப்பட வாய்ப்பு உள்ளதாகவும் சட்டத்திறனிகள் குற்றம் சாட்டினர். இந்த தவறான அச்சுறுத்தல் காரணமாக அரசுக்கு 60 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படும் நிலையில் தற்போது வரை 35 பேரிடம் வாக்குமூலங்கள் பெறப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவிக்கின்றது. மேலும் தேசிய கல்வி நிறுவனத்தின் 2 விரிவுரையாளர்களிடம் நீண்ட விசாரணை நடத்தப்பட்டதோடு தொடர்புடைய மின்னஞ்சல்கள் மற்றும் மின்னணு சாதனங்கள் தடயவியல் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன. வடக்கு மாகாணத்தில் ராணுவ முகாம்களை முழுவதுமாக அகற்ற வேண்டும் என்ற விருப்பம் அங்கு வாழும் தமிழ் மக்களிடம் இல்லை என்று முன்னாள் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார். மாறாக அந்த முகாம்கள் தங்களுக்கான பாதுகாப்பாகவே கருதப்படுகிறது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் சமகால அரசியல் நிலவரங்கள் தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். வடக்கில் வசிக்கும் தமிழ் மக்கள் ராணுவத்தின் இருப்பை பாதுகாப்பு அம்சமாக பார்க்கின்றார்கள் என்று அவர் கூறினார். இதனைத் தொடர்ந்து அவர் மேலும் தெரிவிக்கையில் தைப்பொங்கல் விழாவை முன்னிட்டு யாழ்ப்பாணம் சென்ற ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கு தமிழ் மக்களின் மனங்களிலே பிரிவினை உணர்வை உருவாக்கும் வகையில் செயற்பட்டுள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். சிங்கள மக்கள் தமிழர்களுக்கு எதிரானவர்கள் என்ற தோற்றத்தை உருவாக்க முயற்சி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழ் மக்களின் வாக்குகள் முந்தைய ஜனாதிபதிகளை விட அதிக அளவில் ஜனாதிபதி அனுரவுக்கு கிடைத்துள்ள நிலையில் அந்த ஆதரவை தக்க வைத்துக் கொள்ள சிங்கள மக்களை குற்றம் சாட்டி வடக்கை திருப்திப்படுத்தும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக விஜயதாச ராஜபக்ச தெரிவித்தார். மேலும் வடக்கு மாகாணத்தில் மட்டுமல்லாது தெற்கிலும் தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்படும் வகையில் ராணுவ முகாம்களை அகற்றக்கூடாது என்று அவர் வலியுறுத்தினார். முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன ஆட்சி காலத்தில் ராணுவ முகாம்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டாலும் அவசியமான முகாம்கள் முழுமையாக அகற்றப்படவில்லை என்றதையும் அவர் நினைவூட்டியிருந்தார். ராணுவ முகாம்கள் நாட்டின் பாதுகாப்புக்கு தேவையானவை என்றும் சில தமிழ் அரசியல்வாதிகள் படைகளை முழுமையாக வெளியேற்ற வலியுறுத்தினாலும் வடக்கு மக்களே அதனை விரும்பவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தேசிய பாதுகாப்பை உறுதி செய்ய தேவையான அளவிலான படைகள் தொடர்ந்தும் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்றும் தற்போது வடக்கில் உள்ள முகாம்கள் அவசியமானவை என்பதால் அவற்றை அகற்றக்கூடாது என்றும் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்தார். கொழும்பு ஜனாதிபதி செயலகம் முன்பாக சாகும் வரையிலான உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டிருந்த கடைசி பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகத்தரும் உடல்நிலை பாதிக்கப்பட்டதை தொடர்ந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனோடு குறித்த உண்ணாவிரத போராட்டத்தில் பங்கேற்றிருந்த 6 பேரும் தற்போது மருத்துவ கண்காணிப்பில் உள்ளனர். இந்த போராட்டம் ஞாயிற்றுக்கிழமை தொடர்ச்சியாக 7வது நாளாக முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இதற்கிடையில் தங்களது கோரிக்கைகள் தொடர்பாக திங்கட்கிழமைக்கு முன்னர் ஜனாதிபதி சந்திப்பு வழங்கப்படாத நிலையில் நாளை ஜனாதிபதி செயலகம் முன்பாக பெரும் அளவிலான போராட்டம் நடத்தப்பட உள்ளதாக இலங்கை பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. 7 ஆண்டுகளாக பாடசாலைகளில் கற்பித்தல் பணிகளில் ஈடுபட்டு வரும் தங்களை உடனடியாக ஆசிரியர் சேவையில் இணைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இந்த சாகம் வரையிலான உண்ணாவிரத போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் மேசாலை பகுதியில் இடம்பெற்ற விபத்து தொடர்பாக கைது செய்யப்பட்டிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனின் வாகன சாரதி பணியில் விடுவிக்கப்பட்டுள்ளார். நீதிமன்ற உத்தரவின்படி தலா 1 லட்சம் ரூபாய் பெறுமதியுடைய 2 சரீர பணிகளில் செல்ல சாரதிக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவிக்கின்றது. இந்த விபத்து தொடர்பாக மேலதிக வழக்கு விசாரணை எதிர்வரும் 27ஆம் தேதி சாவகச்சேரி நீதிவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. இதற்கிடையில் விபத்தில் காயமடைந்த 44 வயது தந்தையும் அவரது 10 வயது மகனும் சாவகச்சேரி ஆதார மருத்துவமனையில் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் காயமடைந்த 14 வயது மகள் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். முன்னதாக மேசாலை பகுதியில் பயணித்த உந்துருளி மீது நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனின் வாகனம் மோதியதை அடுத்து நேற்று இந்த விபத்து இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது.